திண்டுக்கல் வட்டார போக்குவரத்து மைதானத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட தானியங்கி ஓட்டுநர் தேர்வு தளத்தில் மழைநீர் தேங்கியும் சிமெண்ட் தளங்கள் விரிசல் ஏற்பட்டும் பெயர்ந்தும் உள்ள அவல நிலை. தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலமாக இன்று கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, திண்டுக்கல், திருச்சி மேற்கு, மதுரை வடக்கு, சிவகங்கை, கோவை மத்தியம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, மார்த்தாண்டம் உள்ளிட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்புத்துறை சார்பில் சுமார் 7 கோடி மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட தானியங்கி ஓட்டுநர் தேர்வு தளத்தை காணொலி காட்சி மூலமாக துவங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திண்டுக்கல் வட்டார போக்குவரத்து மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர், வருவாய் அலுவலர் ஜெயபாரதி மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் கண்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள், அலுவலர்கள் மற்றும் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் வட்டார போக்குவரத்து மைதானத்தில் சுமார் 1,24,00,000 மதிப்பில் கணினி தானியங்கி ஓட்டுநர் தேர்வு தளம் அமைக்கப்பட்டுள்ளது. இன்று திறக்கப்பட்ட இந்த தானியங்கி ஓட்டுநர் தேர்வு தளம் மிக அவசர கதியில் துவங்கப்பட்டது போல் தெரிகிறது. தானியங்கி தேர்வு தளத்தில் போடப்பட்ட சாலைகள் முறையாக போடப்படவில்லை. இதனால் தேர்வு தளத்தில் மழைநீர் தேங்கியுள்ள அவல நிலை ஏற்பட்டு உள்ளது. சாலையில் இருந்த சிமெண்ட் பூச்சுகள் இப்படியே பெயர்ந்து வரும் அவல நிலையில் உள்ளது. இந்த தளத்தில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. மேலும் இப்பகுதியில் உள்ள மரங்கள் எரித்து இந்த தளம் அமைக்கப்பட்டு உள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டு உள்ளது. இன்று புதிதாக துவங்கப்பட்ட இந்த தானியங்கி தேர்வு தளம் எதற்காக இவ்வளவு அவசர கதியில் திறக்கப்பட்டது என்பது புதிராக உள்ளது.